strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் SA20 2025 எலிமினேட்டர் மேட்ச் தான் பிட்வீன் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வர்சஸ் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அட் செஞ்சுரியன். இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு அண்ட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் கம்ஃபர்டபுளா 32 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி குவாலிஃபை 2க்கு வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ குவாலிஃபை 2ல வந்து பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பால் ராயல்ஸோட மோத போறாங்க. ஸோ அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க ஃபைனல்ஸ்ல MI கேப்டனும் மோதுவாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா வந்து JSK வில் பி டிசப்பாயிண்டட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, JSK இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். பிகாஸ் அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வின்னர்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ஓரளவுக்கு நல்லா போடுற போலரும் வந்து பாத்தீங்கன்னா கோச்சி இன்ஜுரி ஆயிட்டாரு. இந்த மேட்ச்ல முக்கியமா ஒரு அதிரடி பிளேயர் இன்ஜுரி ஆயிட்டாரு ஃபார் JSK. யாருன்னு கேட்டீங்கன்னா டொனோவன் ஃபெரேரா. டாப் ஆர்டர்ல ஃபேஃப் அடிச்சு கொடுத்தாருன்னா லோவர் ஆர்டர்ல அடிக்கிற ஒரே பிளேயர் டொனோவன் ஃபெரேரா. அவரே இன்ஜுரினும் போது கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும், ஓகே இந்த மேட்ச் காலி தான் சொல்லி JSK. ஏன்னா நீங்க மேட்ச் டு மேட்ச் பாருங்க, ஃபேஃப் அடிச்சு கொடுத்தா மட்டும்தான் JSK நால வின் பண்ண முடியும். ஓகே, இல்லைன்னா டொனோவன் ஃபெரேரா ஒரு கேமியோ விளையாடுவாரு. ஸோ இந்த மேட்ச்ல ஃபேஃப் வந்து சீக்கிரமா அவுட் ஆகும் போது நமக்கு நல்லா தெரியும் இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் JSK. ஏன்னா இந்த சீசன் அப்படிதான் அவங்க போயிருக்கு. 3 சீசனுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து பயங்கரமான மேட்ச் வின்னர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ் அண்ட் ஹாஃப் பேக்டு பிளேஸ் இந்த மாதிரி தான் ஆக்சுவலா ஸ்குவாட்ல இருப்பாங்க. இதே நீங்க மற்ற ஸ்குவாட்லாம் பாருங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிளேயிங் லெவனை ஸ்ட்ராங்கா வச்சுப்பாங்க அட்லீஸ்ட். பட் JSK கிட்ட ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 பிளேயர் பெட்டர் பிளேயர்ஸா இருப்பாங்க. பட் மிச்சம் இருக்கிற ஸ்குவாட்ல இருக்கிற 15 பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆர்டினரி பிளேயர்ஸா இருப்பாங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி இந்த சீசனுமே திருப்பி சொல்ல வர டாப் 4க்குள்ள வந்தது பெரிய விஷயம். அண்ட் இந்த மேட்ச்ல ஃபேஃப் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு அண்ட் நல்ல ஒரு ஸ்கோருங்க. 180க்கு மேல அடிச்சாங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். ஏன்னா செஞ்சுரியன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேட்டிங் விக்கெட் தான், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஸ்டில் JSK வந்து பாத்தீங்கன்னா 150க்கு மேலாம் ஜென்ரலா சேஸே பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஒரு மேட்ச்ல நல்லா ஆடினாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா ஃபேஃப் டு பிளஸிஸ் ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக் விளாண்டாரு. ஸோ இவங்க 180 மேல அடிக்கும் போதே தெரியும், ஓகே JSK கன்ஃபார்மா அவுட்னு சொல்லிட்டு. பட் 180 இவங்க அடிக்க விட்டுருக்க கூடாதுங்க. ஏன்னா என்னதான் ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா டோனி டிசிஸோவும் சரி, ஒரு பக்கம் பெடிங்கம் 2 பேருமே நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் குயிக்கா விக்கெட்ஸ் எடுத்தாங்க. தஹீரா இருக்கட்டும், தீக்ஷனாவா இருக்கட்டும், மொயின் அலியா இருக்கட்டும், விக்கெட்ஸ் எடுத்து கேமை கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் திருப்பி வழக்கம் போல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை விட்டுட்டாங்க. பட் அட் சேம் டைம் வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு மார்க்ரம் அண்ட் ஸ்டப்ஸ். ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. ஸ்டப்ஸ் கூட 27 அவுட் ஆயிட்டாரு. மார்க்ரம் அனதர் சூப்பர் கேப்டன் இன்னிங்ஸ், 40 பால்ஸ்ல 60 ரன்ஸ் அடிச்சாரு. அண்ட் மார்க்கோ யான்சன் ஆஸ் யூஷுவல் வந்து சூப்பரா ஒரு கேமியோ விளையாண்டாரு, 12 பால் 23. அண்ட் JSK போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே நல்லா போட்டாங்க. தீக்ஷனாவா இருக்கட்டும், தஹீரா இருக்கட்டும், மொயின் அலியா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. ஈவன் வில்ஜியான் கூட லிட்டில் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் சிப்பாம்லா லாஸ்ட் 3 மேட்சா, இன்ஃபேக்ட் லாஸ்ட் 4 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போட்டு இருந்த சிப்பாம்லா இந்த மேட்ச்ல 4 ஓவருக்கு 72 ரன்னுங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல போலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேட் டே வந்து அமையும். அன்பார்ச்சுனேட்லி ஒரு முக்கியமான எலிமினேட்டர் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சிப்பாம்லாக்கு ஒரு பேட் மேட்ச் வந்து அமைஞ்சிருச்சு. என்ன பண்றதுனே அவருக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? நல்லா போட்டு கொடுத்தாரு, செம்மடி அடிச்சிட்டாங்க. அதான் உண்மையான ஒரு விஷயம். 4 over 72 இஸ் ரியலி மறந்துடணும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ல ஆக்சுவலா சிப்பாம்லா. ஸோ அங்கேயே கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு தெரியும். பட் நல்ல ஸ்டார்ட் JSK. அதாவது கான்வேயும் சரி ஃபேஃபும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. கான்வே இன்ஃபேக்ட் முதல் முறையா அந்த சீரீஸ்ல பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்ல சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரும் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் ஃபேஃப் நம்பி தான் இருந்தாங்க. எப்போ ஃபேஃப் 19 அவுட் ஆனாரோ அப்பவே தெரியும் நம்மளுக்கு வந்து JSK இந்த மேட்ச் வின் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் புது பிளேயர் JP கிங் எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒன் டே கிரிக்கெட்டர் மாதிரி தெரியுறாரு. ஏன்னா ஜெனரலா JSK டீம்ல வந்து T20 கிரிக்கெட்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஓகே, அவரும் வந்து ரொம்ப தணறினாரு. அவரை தூக்கி ஸ்ட்ரெயிட்டா நம்பர் 3ல இறக்கி விட்டாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல முதல் மேட்ச் ஆடுறாரு, தூக்கி நம்பர் 3ல. வில்லியம் லூபே ஒரு மிகப்பெரிய ஒரு பேர்டன் டீமுக்கு. விளையாடின எல்லா மேட்சுமே ஃபெயிலியர்ஸ். ஃபெயிலியர் மட்டும் ஆக மாட்டாரு. என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா நிறைய பால சாப்பிட்டுட்டு அவுட் ஆவாரு. அதுதான் வந்து ஆப்போனன்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸே ஆக்சுவலா. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொயின் அலி பேட்டிங்ல இந்த சீசன்ல படு ஒஸ்ட். ஓகே, அடுத்த ஒரு எவ்வளவு பாருங்க, அதாவது கன்சிஸ்டன்டா இது நடக்குது மிடில் ஆர்டர்ல JSKக்கு. அதாலதான் நம்ம வந்து கான்பிடென்டா சொல்ல முடியும். நான் லைவ் வீடியோ வந்தப்போ கூட நிறைய பேர் கேட்டாங்க JSK வின் பண்ணுவாங்களா. நான் கான்பிடென்டா சொன்னேன் 140 150 வேணா மேக்ஸிமம் அவங்களால சேஸ் பண்ண முடியும். 180 அவங்களால சேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட வந்து மிடில் ஆர்டர்ல பேட்டிங்கே கிடையாது. ஓகேங்களா, இதுல ஃபெரேரா வேற இல்ல, கன்ஃபார்ம் அவுட்னு. ஏன்னா அந்த டீம்ல ஓரளவுக்கு மிடில் ஆர்டர்ல விளையாடுற பிளேயர்னு பாத்தீங்கன்னா ஜானி பேஸ்டோ ஓரளவுக்கு நல்லா விளையாடி இருக்காரு. ஒரு 51 போட்டிருக்காரு, 40 30 அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச்ல அவரை தூக்கி ஃப்ரண்ட்ல இறக்காம நம்பர் 3ல அனுப்பாம அவரை தூக்கி நம்பர் 5ல இறங்கினா என்னங்க அர்த்தம்? 5-6ன்னு கீழே இறங்குறாரு. நிஜமா அது ஒரு பேட் மூவ் ஆக்சுவலி ஃப்ரம் JSK. அவங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸ் முன்னாடி இறங்கி ஆடி இருக்கணும். புரியுது அவங்களுக்கு? ஏன்னா ரிக்வயர்ட் ரேட் அவ்வளவு இருக்கும் போது. ஏன்னா அவர் வந்து பாருங்க 17 பால்ஸ் 37 சூப்பரா ஒரு நாக் ஆட்டு போனாரு. இதுவே நம்பர் 3ல அவர் வந்திருந்தாருன்னா கொஞ்சம் டைம் எடுத்திருப்பாரு. பிளஸ் ஒரு லாங் இன்னிங்ஸ் விளையாடி இருப்பாரு கண்டிப்பா. ஸோ அங்க அனதர் ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் கேட்ச் அப் கேம் தான். சும்மா தான்
டைம் பாஸ் விளாண்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஜோன்ஸ் இறங்கி ஒரு 20 ரன் அடிச்சாரு. பட் அதுக்குள்ள வந்து கேமை வின் பண்ணிட்டாங்க சன்ரைசர்ஸ். அண்ட் ஏடன் மார்க்ரமோட கேப்டன்ஷிப்பும் ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு. அண்ட் சன்ரைசர்ஸோட போலிங் ஆஸ் யூஸ்வல் இந்த ஒரு பர்டிகுலர் எடிஷன்லயே எம்ஐ கேப்டன் அண்ட் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு போலிங் லைன் வச்சிருக்காங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நியூ பால்ல ஆஸ் யூஸ்வல் ஓவர்டன் செம்மையா போட்டாரு. அதே மாதிரி வந்து யான்சன் நல்லா போட்டாரு. இந்த மேட்ச்ல கொஞ்சம் கிளெசன் அடி வாங்கிட்டாரு. ஆனா பாட்மேனோட ஸ்பெல் ரொம்ப குரூஷலா இருந்தது. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஃபோட விக்கெட் எடுத்தாரு. அண்ட் ஆஸ் யூஸ்வல் பாத்தீங்கன்னா லியாம் டாசனும் சூப்பரா வந்து போட்டாரு. ஒரு சூப்பர் போலிங் எஃபர்ட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டிசர்வ் டு என்டர் இன்டு தட் என்ன சொல்றது குவாலிஃபயர் 2. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அவங்க வந்து சீசன்ல ஸ்டார்டிங்ல 3 மேட்ச் தோத்தாங்க. அதுக்கப்புறம் சூப்பரா தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் வின் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 2 மேட்ச் தோத்தாங்க. அப்புறம் திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹேட்ரிக் ஆஃப் வின்ஸ் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. ஸோ நிஜமா அவங்க கிட்ட அந்த சரக்கு இருக்கு. அவங்க ஒரு ஃப்ளோக்கு போனாங்கன்னா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்போ அந்த லெவல்ல தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த டீம் டிசர்வ் தான். ஜேஎஸ்கே ஷுட் ஃபீல் ஹாப்பி. இந்த டீம் வச்சுக்கிட்டு இன்ஜுரிஸை வச்சுக்கிட்டு பிளஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட்டர்ஸ் அவ்வளவா டீம்லேயே இல்லைன்னும் போது டெஃபினட்டா இவ்வளவு தூரம் டாப் 4 வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம் தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். பார்க்கலாம் அடுத்த வருஷம் அதுக்கு மேலேயாவது நல்ல ஒரு T20 கிரிக்கெட்டர்ஸை வந்து ஆட் பண்றாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு பிரான்சைசி கிரிக்கெட் வின் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த டிபிக்கல் T20 கிரிக்கெட்டர்ஸ் வேணும். இல்லாம நீங்க வந்து 50 ஓவர்ஸ் விளாடுறவன் டெஸ்ட் மேட்ச் விளாடுறவன் நீங்க டீம்ல வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேட்டிங்ல, அது உங்களுக்கு ஹெல்ப் ஆக போறது இல்லை. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் குவாலிஃபயர் 2. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா பால் ராயல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோல இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 மேட்சா தோத்துருக்காங்க. ஸோ அதனால they will be so desperate, எப்படியாவது வின் பண்ணி திருப்பி போய் எம்ஐ கேப்டனோட மோதணும் அப்படின்னு இருப்பாங்க ஃபைனல்ல. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.